Shall we start? New life, new beginning. ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். நான் உங்கள் எஸ்டி மோட்டோ விளாகர் ஆருண் பேசுகிறேன். ஃபஸ்ட்டு இந்த எஸ்டி மோட்டோ விளாகர்ன்றதே ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அதை நான் போக சொல்கிறேன். அது அப்புறம் பேசுவோம். இன்றைக்கி ட்ரிப்பு வந்து இன்றைக்கி டேட் கரெக்டாக 12வது மாதம் 19ஆம் தேதி 2025 லாஸ்ட் மந்த்து. இன்றைக்கி ஒரு சின்னதாக ஒரு ட்ராவல், ரொம்பலாம் இல்லை, சின்னதாக ஒரு ரைடு. இன்றைக்கி கான்செப்ட், இன்றைக்கியோட விளாக் வந்து ராமானுஜம் டெம்பிள். அந்த டெம்பிளுக்கு இன்றைக்கி நம்ம போகிறோம். அதுக்கடுத்து அப்படியே மலைக்கு மேலே ஏறி, ராமானுஜர் டெம்பிள் வந்து மலைக்கு கீழே இருக்குது. நம்ம மலைக்கு மேலே ஏறி ஒரு மலையில் வந்து, இந்த மலைக்கு எதுக்கு நான் வந்து இந்த மலையை சூஸ் பண்ணேன் அப்படின்னா, இந்த மலையில் மொத்தமாக சின்ன மலை தான், ஆனால் 24 ஹேர்பின் பெண்ட்ஸ் இருக்குது. கொஞ்சம் நல்லா இருக்குங்கள. பெண்டெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா ஒரு வியூ பாயிண்ட் ஒன்று இருக்குது அந்த இடத்துல. அந்த வியூ பாயிண்ட் நின்று ஹோல் சேலத்தையே ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே கீழே இறங்கி வந்து இந்த ராமானுஜர் கோவிலை வந்து விசிட் பண்ணிவிட்டு அப்படியே மறுபடியும் வீட்டுக்கு கிளம்பி வர்றது தான் இன்றைக்கி நம்மளுடைய பிளான். அவ்வளோதான். நம்ம இன்றைக்கி எடுத்துகிட்டு போகிறது மொத்தமாகவே இவ்வளோதான் எடுத்துகிட்டு போகிறேன். ஒரு பேகு, அந்த பேக்கில் வைக்கிறதுக்கு ஒரு கேமரா ஸ்டாண்ட் ஒன்று, ட்ரைபேட் ஒன்று, அதுக்கடுத்து சும்மா ஒரு கிம்பிள் ஒன்று வச்சுருக்கேன், நார்மல் கிம்பிள். அதுக்கடுத்து ஒரு எமர்ஜென்சிக்கு என்னுடைய பட்டன் ஃபோன், அதுக்கப்புறம் ஃபோட்டோ எடுக்கணுமா. அப்புறம் சிபிஎம் பேமோட வச்சுருக்கேன். அப்புறம் வெயில், நான் கொஞ்சம் எல்லாமே கிளம்புற மாதிரி பிளான் இருந்துச்சு, அதனால் கூலிங் கிளாஸ் எடுத்தேன், எனக்கு நைட்டுக்கு தேவைப்படாது. அப்புறம் ஹெல்மெட்டு மெயின். ஹெல்மெட்டு, பழைய ஹெல்மெட் வந்து என்னுடைய பழைய ஹெல்மெட் வந்து காணா போச்சு. மொத்தமே இவ்வளோ தான். இந்த தான் எடுத்துகிட்டு எந்த மலைக்கு போக போகிறோம் அப்படின்னா, நம்ம வீட்டிலேருந்து பார்த்தாலே நம்மளாம் ரொம்ப பக்கமாக தெரியுதா? இந்த 2 மலைக்கு தான் போக போகிறோம். இது அப்படி இல்லை அப்படின்னா இது, இந்த 2 மலையில் எதுலையாச்சும் ஒன்றில் தான் ஜருகு மலை. இதில் எனக்கு எந்த மலைன்னு தெரில. ஆனால் இது வந்து இந்த மலை, அதாவது லெஃப்ட்டில் இருக்கிற மலை வந்து சன்னியாசி குண்டுன்னு சொல்லிட்டு அந்த மலை பேர். மேபி எனக்கு இந்த மலையாக தான் இருக்கும்னு தோணுது. இந்த மலை பேர் தான் ஜருகு மலைன்னு நினைக்கிறேன். இந்த மலைக்கு போயிட்டு அப்படியே அந்த மலைக்கு கீழே வந்து ராமானுஜம் டெம்பிள் இருக்குது. அந்த டெம்பிளை போய் பார்த்துட்டு அப்படியே கிளம்பி வர வேண்டியதுதான். ஓகே போமா. ஓகே வாங்க, பெட்ரோல் போட்டாச்சு. இன்னைக்கு ஸ்ட்ரைட்டாக மலைக்குதேன் போகிறோம். அதானே ரவலா? சரி. இல்லையா? மலையை கட் பண்ணுறாங்களா? இது வந்து ஸ்டார்ட் ஆகுதா? இதுல இருந்து அப்படியே ஏத்தமா ஏறியுமா? வளைவு இதுல அருமையான வளைவா இருக்கு. சூப்பர். இந்த இதுதான் மலையோட உச்சியில் ஒரு கிராமம், சின்னதாக ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தில் அப்படியே குறைஞ்ச ஒரு 30 வீடு இருக்குமா? எவ்வளோ? 30 கூட இருக்கும். ஒரு சின்ன கிராமம், நல்ல கிராமம். இதில் ஹைலைட் என்னென்னா, கீழேருந்து ஏறி வரப்போ வீடியோ ஆன் பண்ணாமல் நான் வாட்ட வந்திருக்கேன். அதனால் பாதியை காட்டல முடியலை. விடுங்க, போகிறப்ப காட்டுறேன். காய்ஸ், அப்படியே வந்துட்டேன், மலை உச்சிக்கு வந்தாச்சு. ஆனால் பரவாயில்ல, மலை உச்சியிலையுமே சின்னதாக ஒரு ஸ்கூல் ஒன்று இருக்குது. இதான் மலை உச்சி. நான் அப்படியே வியூ பாயிண்ட் காட்டுறேன். இது வந்து ஒரு ஏரியா, மலையில் வந்து ஒரு நல்ல ஒரு ஏரியா ஒன்று இருக்குது. சின்னதாக ஒரு கிராமம் ஒன்று இருக்குது. பேக்கில் தெரியுது பாருங்கள், என்ன போட்டிருக்கு தெரியுமா? ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி ஜருகுமலையாம். பரவாயில்ல. பரவாயில்ல, எட்ஜ் வரைக்கும் வந்துட்டோம்.
அதில் வந்து நடந்து போகலாம், நம்ம நடந்து போகலாம். நடந்து கொஞ்சம் வெள்ளனா இருந்ததுனால நடந்து கூப்பிட்டு போயிருப்பேன். பைக்கில் போகிறது என்னென்னா வண்டி இழுக்க மாட்டேன்டுது. இப்போ ரோடு தரைக்கிறதுக்கும் நமக்கு கிரிப்பு நிற்கும், மண்ணு தரைக்கிறதுக்கு பிரேக் பிடிச்சி நிப்பாட்டினா அப்படியே ஸ்லைட் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால தான் இப்போ நான் ஒரு ஆளாக வந்துருந்தேன்னு வையே, அண்ணன் யோசிக்காமல் ஏற்றிருந்துருப்பேன். இதுதான் நல்ல தண்ணி கிணறு. இந்த கிணறு சொன்ன மாதிரி அப்போ சொன்னேன்ல, அதே தான். இந்த மேபி எனக்கு தெரிஞ்ச இந்த மாதிரி கல்லுங்க, இந்த மாதிரி கல்லுகளை வச்சு அணை கட்டி அப்படியே வச்சிருக்காங்க. அப்போ அந்த காலத்தில். இப்போ தான் இந்த இது வந்து அப்படியே சவர் எடுத்துருக்காங்க. ஆமாம், மேபி எனக்கு தெரிஞ்சு அந்த கிணறு அந்த கல் வந்து அடியில் இருக்கும். இது வந்து மேலே வந்து அப்படியே சும்மா இது பண்ணியிருக்காங்க. அடியில் அந்த கல் வச்சிருப்பாங்க, எட்டி பார்த்தோம்னா தெரியும். வேணாம், இந்த இதில் வந்து அங்கே போய் நிப்பாட்டிட்டு போகணும். யாரும் இல்லை இல்லை. ஆமாம், அப்போ இருந்தாங்க, ஆள் இருந்தாங்க, சண்டை போட்டோம். அதான் சும்மா போய் இறக்கி பார்த்துட்டு வருவோம். இறங்க. இது ஒரு கிராமம் இருக்குது, இது ஒரு கிராமம். இன்னொன்று வந்து மேலே ஒரு கிராமம் ஒன்று இருக்குது. நான் உங்களுக்கு காட்டினேன் பார்த்தீங்களா, ஸ்கூல் ஒன்று காட்டினேன் பார்த்தீங்களா, அது ஒரு கிராமம், இது ஒரு கிராமம். இதுக்கு எப்படியா இருந்தாலும் ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வருது. அப்புறம் இந்த கீழே உள்ள கிராமத்தில் தான் அந்த நல்ல தண்ணி கிணறு இருக்குது பார்த்தீங்களா. இந்த கிணறுல தான் மேபி எனக்கு தெரிஞ்சு, ஏன்னா சேலம் ஃபுல்லாமே தண்ணி வந்து குடி தண்ணி ரொம்ப ப்ராப்ளம் இருக்குது. குடி தண்ணி வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து கிடைக்காது, விலைக்கு தான் வாங்குற மாதிரி இருக்கும். அதை விட்டால் மேட்டூர் தண்ணி தான் வரும். ஆனால் இந்த மலையில் இந்த இது ஊற்று தண்ணி, இந்த மலைக்கு வரவங்களுக்கு வந்து, இந்த மலையில் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த தண்ணி தான் வந்து குடிக்கிறதுக்கு எதுக்கு எல்லாத்துக்குமே இதுதான் யூஸ் பண்ணுவாங்க போல். ஓகே கைஸ், அப்படியே நான் போகிறப்ப vlog கண்டினியூ பண்ணுறேன். அவ்வளோதான், கிளம்பியாச்சு. உச்சிக்கு போய் பார்த்தாச்சு. அதுக்கடுத்து வந்து அந்த வியூ பாயிண்ட்டையும் காட்டியிருக்கேன். வியூ பாயிண்ட் வந்து வீடியோவில் இருக்கான்னு தெரில, நான் எதுக்கும் இறங்குறப்ப நான் வந்து பார்த்துட்டு கண்டினியூ பண்ணுறேன். அதுக்கடுத்து வந்து வியூ பாயிண்ட்டு, அப்புறம் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ராமானுஜர் கோயில் தான். ராமானுஜர் கோயில் போயிட்டு அப்படியே நான் உங்களுக்கு vlog கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, வாங்க போய் பார்ப்போம். எப்படி என்னது? அது வந்து இந்த அண்ணன் கீழே இறங்கணும், கீழே இறங்கணும். ஆமா, அப்படியே டக்குனு கீழே இறங்கிடலாம். பிரேக்கு பிரேக்கு நானே உசுர கையில் பிடிச்சிட்டு வந்துட்டு இருக்கேன். இங்கே வாரவளா, தாரவளா வியூ பாயிண்ட்டு. அதான் வியூ பாயிண்ட்டு, புடி இருக்கு. இதான் வியூ பாயிண்ட்டு, கூகுள் மேப்பில் இருக்கும். மிலிட்ரி குந்தாணி, நான் ஃபஸ்ட்டு போய் பார்த்துட்டு வரேன். ஏய், அடிச்சு விடுங்க ரவுலா, இல்லை அண்ணன் போயிட்டு வரேன். ரவுலா செம்மையாக தெரியுது ரவுலா, வா. ஒரு கை எப்படி இதாங்க சேலம் வியூ பாயிண்ட். எப்படி ரவுலா, இந்த அண்ணன் காட்டினேன் பார்த்தா ராமானுஜர் கோயில் சொன்னேன்ல, அந்த இருக்கு பாரு, அதான் ராமானுஜர் கோயில். பார்த்து அது வந்து அதை பார்த்துட்டோம்னா டைம் ஆயிரும். அங்கே போய் நம்ம ஹிஸ்ட்ரி நான் கேட்கணும். யாராச்சும் அங்கே உட்காந்துருந்தான்னு வை, அந்த கோயிலோட ஹிஸ்ட்ரி நான் கேட்கணும். ஓகே, இதாங்க ஃபுல்லாக சேலம். பட் வந்து வீடியோ தெரியலை, தெளிவாக கேட்ச பா. போயிடும் அது. ஃபோன் எடுத்துகிட்டு போயிடும். இல்லை ஹெல்மெட்டு ஃபோன்லாம் எடுத்துகிட்டு போயிடும். ஆமா, எங்க உட்காந்துருக்கு. ஹாய் ராஜன். இங்கே ராஜன் கிட்ட இறங்கிட்டான், அவன் நிற்கிறேன் பாரு. சிவா போவோம், வாங்க போவோம். அப்படி
ஓகே வாங்க, வியூ பாயிண்ட்லேருந்து கிளம்பியாச்சு. மோட்டோ விளாகிங்னா என்ன தெரியுமா? மோட்டோ விளாகிங்னா சும்மா அப்படி போகிறவங்க வரவங்கலாம் வீடியோ எடுத்து அதை வந்து ஒரு ட்ரெண்ட் ஆக்குறதுக்கு பேர் மோட்டோ விளாகிங் கிடையாது. சுற்றி இப்படி தான், அப்படி அந்த வியூ தெரியுதா, அந்த 3 மலை ஒன்றா தெரியுதா, அதை ரசிக்கணும். அதுக்கு பேர் தான் மோட்டோ விளாகிங். சும்மா வந்துட்டு வீடியோ கண்டென்ட் இல்லை, நம்ம அதை பேசணும் இதை பேசணும்னா நம்ம பேசவே கூடாது. நம்ம பேசணுன்றதுக்கு நம்ம மோட்டோ விளாகிங் பண்ண போகிறதில்ல. நம்ம மோட்டோ விளாகிங் பண்ணுறதே எதுக்காக? இடங்களை ரசிக்கணும், இந்த இடத்த ஃபுல்லாக ரசிக்கணும். என்ன சிரிக்கிறியா நீ? உனக்குலாம் என்ன தெரியும்? இப்போ நீ வந்தேல, இப்போ வந்து நான் அண்ணன் லூஸ் மாதிரி இப்படி ஃபோனில் நான் பேசிக்கிட்டு இருந்தா உனக்கு அட்வான்டேஜ் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருந்திருக்குமா? இருந்திருக்காதுல்ல. இப்போ நான் உன் கூட இன்ட்ரெஸ்டாக பேசுகிறேன். அப்போ அண்ணன் என்ன கண்டென்ட் கிரியேட் பண்ணணுன்றக்காண்டி அண்ணன் வரல, இடத்த ரசிக்கணும். அதுக்கு பேர் தான் மோட்டோ விளாகிங். சும்மா போகிறோம், 24 பேரை பார்க்குறோம், அந்த பசங்க ஏதாச்சும் பேசணுமா, அதை வந்து வீடியோ எடுத்து போடுறது, அது தப்பு. அது போடலாம், இல்லைன்னு சொல்ல கிடையாது. அதில் ஒரு ஃபன்னும் உங்களுக்கு அது ஒரு யூஸாக இருக்கணும். இப்போ ஒரு ஹெல்ப் பண்ணுறோமா, இப்போ ஹெல்ப் பண்ணுறோம், இப்போ போகிற வழியில் ஏதோ ஒரு பிரச்சனை, ஹெல்ப் பண்ணுறோம், அதை வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணணும். அதை ஏன் பண்ணுறோம் அப்படின்னா, சரி இப்போ இந்த பையன் பண்ணியிருக்கான், நம்மளும் இந்த மாதிரி போனால் கொண்டா பண்ணலான்ற அந்த ஒரு அவேர்னஸ் இருக்குது பார்த்தியா, அந்த மாதிரி வீடியோவை அந்த மாதிரி டயத்தை எடுத்து போடணும். மற்றபடி சும்மா அதெல்லாம் எடுத்து போடுறது தப்பு. இடங்களை ரசிக்கணும், அந்த வியூவை ரசிக்கணும், ஒரு என்ஜாய் பண்ணணும். இதை பொறுத்து இதுதான் மோட்டோ விளாகிங்லாம். அதை அப்படியே வீடியோ எடுத்து கேப்சர் பண்ணி போடணும், அவ்வளோதான். பார்ப்போம். கேட்போமா? ஏன்னா ராமானுஜர் கோயில், இது ராமானுஜர் கோயில் நேராக தானே. அவர் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஆஜி அண்ணனோட சேர்ந்த ஆளா இருக்காரு, ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. நான் கீழே தான் பார்த்தேன். இல்லை இல்லை இல்லை, அது ஒரு ஏதாச்சும் கோயிலா இருக்கும். ஆனால் கோயிலை வந்து நான் கீழே தான் பார்த்தேன். கோயிலே காணா. பெரிய சங்கட்டமாக போயிடுறவளா? இங்கே தான் முகப்பிலே தான் இருந்துச்சு. இல்லறவளா நம்ம தாண்டி வந்துடுறவளா? அவ்வளோ நம்ம ஏரியாவுக்குள்ள வந்துட்டோம். கேட்போம்மா. எங்க ராமானுஜர் கோயில் இன்னும் எவ்வளோ தூரம் தான் போகணும்? இங்கிட்டு இருக்கா இந்த பக்கத்துல இருக்கா? தாண்டி வந்துட்டோம். சரி விடு, பார்த்துக்கோம். சரி நேரா அந்த இதில் விளையாம மலைக்கு போகிற பாதையில் விளையாம நேராக போகணுமா? சரிக்கா, சரி தேங்க்ஸ்க்கா. அதுலேருந்து வந்தால் பக்கம் போகலாம். இந்த கோயில் வேற எங்கேயுமே இல்லை ரவுலா. இந்த கோயில் இங்கே மட்டும்தான் இருக்கா. இதுக்கு பேர் ராமானுஜர் கோயில். இந்தியாவிலே இங்கே இருக்கா, இல்லை தமிழ்நாட்டிலே இங்கே இருக்கான்னு இந்த ஒரு கோயில் தான் இருக்காங்க. தமிழ்நாடு இந்த ராமானுஜம் கோவில் தமிழ்நாட்டில் தான் இருக்கு. அந்த பரவாயில்ல, கூட்டமாக இருக்கு. போகலாம், கார்லாம் நிறையா இருக்கு. ஃபைனலி அடிவாரத்தில் இருக்க அந்த கோயிலுக்கும் வந்தாச்சு. போயிட்டு வருவோம்வா, யார் என்ன சொல்லுவாங்க. இப்போ டிக்கெட் எடுக்கணும்னு நினைக்கிறேன். வா பார்ப்போம். ஏதோ நீ இப்போ டிக்கெட் கொடுத்துருவோம், 20 ரூபா 50 ரூபா தாச்சு. இதுதான் அந்த ராமானுஜர் மணி மண்டபம். இதுதான் என்ட்ரன்ஸு. நான் அப்படி உள்ளே போய் காட்டுறேன். வரலாம். டோக்கன் எடுக்கணுமாம்மா? டோக்கன் எதுவும் எடுக்கணுமா? ஜிபே பண்ணலாம்ல? வந்தாச்சு காய்ஸ், ஃபைனலாக ராமானுஜர் கோயிலுக்கு வந்தாச்சு. ஓகே வாங்க அப்படியே வீடியோ காட்டு. 3 குட்டியா? நான் பார்ப்போம்.
எங்க எவ்வளோ கியூட்டா இருக்கு. வீடியோ எடுக்கக்கூடாதா? என்ன கேட்பேன், இங்கே வந்த இடத்துல வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நான் கேட்பேம்மா, நம்ம மதுரைக்காரங்க. ஆமாம், இதுதாங்க ராமானுஜம் டெம்பிள். கேட்போமா? அங்கே உள்ளுக்குள்ள பூஜை பண்ணிட்டு இருக்காங்க கைஸ். மீதியாக இருக்காங்க. பரவாயில்ல, நல்லா இருக்கு கைஸ். இதோட ஹிஸ்ட்ரி என்னன்னு தெரியல. யாருனாச்சும் இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட தான் கேட்குற மாதிரி இருக்கும். சூப்பராக இருக்குது, வியூவே செம்மையாக இருக்குது. என்னால் வீடியோ சுத்தமாக ஒழுங்காகவே எடுக்க முடியல கைஸ். ஃபுல்லாக ஸ்டோரேஜ் ஃபுல்லுன்னு காட்டிக்கிட்டு அச்சரிக்குது. அதான் ஒன்றும் இல்லை, போகலாம் அவ்வளோ. அதெல்லாம் சுற்றி பார்த்துருக்காங்க வந்து. அம்மாலாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க. அப்படி சொன்னால் அண்ணன் யாருன்ற தெரியும்ல. செம்மையாக இருக்குது கிளைமேட். பார்த்தியா? இங்கே வரு, இங்கே வா, உள்ளவா, இங்கே வா. பேக்கில் எப்படி செம்மையாக இருக்கா? ஓகே கைஸ், இப்போ வந்து கண்டிப்பாக வீடியோ வந்து என்னோட ஹிஸ்ட்ரியை வந்து வீடியோ எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா இங்கே யாருமே அவங்க வீடியோ சொல்கிற மாதிரி யாரும் இல்லை. சப்போஸ் எதனாச்சும் வீடியோ வந்து போஸ்ட் கொடுத்து நான் அந்த மாதிரி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி யாருனாச்சும் இருந்தாங்கன்னா நான் அவங்ககிட்ட வந்து அவங்க இந்த கோயிலோட ஹிஸ்ட்ரி ரொம்ப ஜாம் ஆகுது. இந்த கோயிலோட ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்றத நான் அவங்கள்ட்ட கேட்டு அதை நான் வந்து உங்களுக்கு வீடியோக்குள்ளே போடுறேன். இல்லை அப்படின்னா கோச்சுக்காதீங்க, என்னால் வந்து கேட்க முடியுமா என்னன்றது தெரியலை. நான் வந்து உங்களுக்கு வந்து ராமானுஜர் சிலையை கொடுத்து ஃபுல்லாக வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு அதெல்லாம் எடுக்கலாம், இங்கே எடுக்கலாம்னு தான் சொன்னாங்க. கைஸ், நான் வந்து இப்போ உள்ளே இருந்தாங்க, அவங்க தான் பூஜை பண்ணுறாங்க ராமானுஜருக்கு. அவங்கள்ட்ட கேட்டேன், வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அது வந்து இது வந்து ஒரு ட்ரஸ்ட் பேஸில் நடக்குதான், வீடியோ எடுக்கிறதுக்கு அளவு கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் வந்து நான் அவங்களோட ஹிஸ்ட்ரி கேட்டேன். உண்மையிலே வந்து அவ்வளோ பொறுமையாக ஒரு நிதானமாக எங்களுக்கு புரிகிற மாதிரி அந்த ஹிஸ்ட்ரியை சொன்னாங்க. வந்ததுக்கு வந்து எனக்கு ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. ஓகே கைஸ், நான் வந்து இந்த ஹிஸ்ட்ரியை அடுத்து கண்டிப்பாக இன்னொரு நாள் நான் மோட்டோ விலாகிங் பண்ணுறப்போ நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஏன்னா இப்போ நான் எடுத்திருக்க வீடியோ குறைஞ்ச ஒரு 20 நிமிஷம் பேஸ் பண்ணி வந்துடும். இப்போ நான் மறுபடியும் அதை டீட்டெயிலாக சொன்னால் பெரிய வீடியோவாகிடும். கண்டிப்பாக நான் இன்னொரு நாள் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் இன்ஷா அல்லாஹ். வீட்டுக்கு வந்துட்டேன் கைஸ். கரெக்டாக இப்போ நம்ம வீட்டில் இருக்கேன். ராமானுஜம் கோயிலேருந்து கரெக்டாக வீட்டில் இருந்து தான் இப்போ விலாகை கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், இதோட நான் விலாகை எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல் பேர் வந்து SD மோட்டோ விலாகிங். கண்டிப்பாக இந்த பேரை வந்து நான் அடுத்த வீடியோவில் மாற்றிடுவேன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா நம்மளுடைய SD மோட்டோ விலாகிங்கிற அந்த ஒரு சேனலு கிட்டத்தட்ட இதே பேரில் ஒரு 20-25 சேனல் கிட்ட வச்சுருக்காங்க. நாளைக்கு இது கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் ஆயிரும், பிரச்சனை ஆயிரும். அதனால் இந்த பேரை நான் கண்டிப்பாக மாற்றணும், வேறு வழி இல்லை. ஏன்னா எனக்கு இது ரொம்ப பிடிச்ச பேராக நான் ரொம்ப லைக் பண்ணி செலக்ட் பண்ணேன். ஆனால் வேறு வழியே கிடையாது. நிறைய சேனல் இருக்குது. ஏன்னா எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, என் ஃப்ரெண்டு முந்தா நாள் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி கால் பண்ணி, மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள உன் சேனலை போட்டால் உன் சேனல் தவிர்த்து மற்ற எல்லா சேனலும் வருது, ஆனால் உன் சேனல் பேரில் தான் மாப்பிள்ள இருக்குது, உன் சேனல் வரமாட்டேன்றதுன்ட்டேன்.
என்னடா அது சேனல் வர மாட்டேன்றதுன்னு சொல்கிறானே என்னன்னு போய் பார்த்தா கிட்டத்தட்ட அந்த டைப் பண்ணிவிட்டு கீழே இறக்குனா கிட்டத்தட்ட ஒரு 20-25 சேனல். என்ன பண்ணுறதுனே தெரியல. பார்த்தேன், சரி பசங்கள்கிட்ட சொல்லிட்டேன், மாப்பிள்ளை இல்லை சேனலோட பேரை மாற்றிடுவோம், வேறு வழியே கிடையாது, சேனல் பேர் கண்டிப்பாக மாற்றிடுவோம்னு சொல்லிட்டு இந்த தடவை சேனல் பேரை மாற்றிடுவேன். மேபி நெக்ஸ்ட் டைம் வந்து வீடியோ போடுறப்ப நான் சேனலோட பேரை மாற்றிருப்பேன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். சப்போஸ் உங்களுக்கு பிடிச்ச பேர் எதுவும் ட்ராவலோட ரிலேட்டடான பேர் எதனாச்சும் இருந்துச்சுன்னா எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து கோயம்புத்தூர் தான் பிளானு, கோயம்புத்தூர் பிளாக் தண்டை போகிறது தான் பிளானு. கமெண்ட்டில் ஒரு பையன், அதாவது என் ஃப்ரெண்டு தான், அவனே போட்டிருக்கேன், இந்த மாதிரி மாப்பிள்ளை கோயம்புத்தூர் போட பிளாக் தண்டை போன்றிருக்கேன். கண்டிப்பாக அடுத்து அந்த தான் பிளானு. ஓகே கைஸ், நம்ம சேனலுக்கு யாருனாச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கான் மறக்க விட்ருங்க. வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், பிடிக்காதனாலும் லைக் பண்ணுங்கள், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஓகே கைஸ், இதோட நான் வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். பை, டாட்டா, லவ் யூ.